எப்பயுமே நான் சொல்வேன் நண்பர்களே, சூரியன் சந்திரனுடைய வீட்டுக்கு வர்றது தான் ஆடி மாதம்னு சொல்கிறோம். சூரியன் சந்திரனுடைய வீட்டிற்கு வரும்பொழுது என்ன ஏற்படும் என்று புரிஞ்சுக்கணும். மாத்ருகாரகன் ஆகப்பட்ட சந்திரனை பார்க்க பித்ருகாரகன் சூரியன் வருகிறான் என்று பொருள் கொள்ளலாம். மாத்ருகாரகன் ஆகப்பட்ட சந்திரனை பார்க்க பித்ருகாரகன் சூரியன் வருகிறான். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் கடக மாதம்னு சொல்கிறோம், இதுதான் ஆடி மாதம்னு சொல்கிறோம். ஆடி மாதத்தில் அம்பாளுக்குரிய வழிபாடுகள்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்குதுன்னா அது காரணம் என்ன அப்படின்னா, சூரியன் கடகத்தில் இருப்பது. இப்போ கடகத்தில் இருந்த புதன் என்ன பண்ண, ராசிநாதன் 2ஆம் வீட்டில் இருந்தார் இல்லையா, அவர் வக்ரகதி அடைந்து 1க்கு செல்லுகிறார். வக்கர மிதுனம், மிதுன ராசிக்கு 1 4 வக்கரம். அப்போது உயர்கல்வி உயர் பதவி போன்றவை கெடுகிறது. அதே மாதிரி ராசிநாதன் உங்களுக்கு வக்கரமாகும் பொழுது இன்னும் புத்தியில் தடுமாற்றம். இப்போ என்னடா பண்ணுறது, எல்லாம் கையை விட்டு போன மாதிரி இருக்குது, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கே, அப்படியாச்சே இப்படியாச்சே போன்ற உங்கள் வருத்தங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். சுத்தமாக இந்த மிதுனராசிக்காரர்களோட குணமே என்னென்னா, நிறைய கடன் வாங்கிட்டே இருப்பாங்க. மிதுனராசிக்காரர்கள்லாம் கடன் வாங்க ஆரம்பித்தா வாங்கிட்டே இருப்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு ஏன்னா 2 கூடிய சந்திரன் அலைந்துக்கிட்டே இருக்கார். டெய்லி 2 நாளைக்கு ஒரு தடவை ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறார்.